அமித்ஷாவை மன்னிப்பு கேட்க வைத்த விஜய். கலக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின். இதெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லையப்பா. நேற்றைய தினம் மாநிலங்களவையில் அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது இப்போது பேசனாக்கிவிட்டது. இதற்கு பதிலாக கடவுளின் பெயரையாவது உச்சரித்தால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு திமுக, காங்கிரஸ், அதிமுக, பிசிக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம். ஆனால் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அவர் அம்பேத்கர் என அவர் உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்து கொண்டே இருப்போம். எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அண்ணலை அவமதித்த ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் என்று நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். இதேபோல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் விடுத்துள்ள கண்டன அறிக்கையில் கூட உயிரோடு இருக்கும் சோறு தராத கடவுள் செத்த பிறகு சொர்க்கம் தரும் என்பதை எப்படி நம்ப முடியும்? சொர்க்கம் இருக்கிறதா இல்லையா என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் பெயரை சொன்னால் வாழும் பூமியையே சொர்க்கமாக மாற்ற முடியும். அதற்காகவே வாழ்ந்து வழிகாட்டிய பெருந்தகை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்று அவர் கூறியுள்ளார். அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் அல்லாது நாம் வாழ்கின்ற பூமியில் படைக்க பாடுபடுகிறேன் என்றார் அவர். மேலும் அது மட்டுமில்லாமல் எப்போதும் கடவுள் பெயரை உச்சரித்த நீங்கள்தான் அயோத்தியில் தோற்றீர்கள். அண்ணல் அம்பேத்கர் பெயரை உச்சரித்தவர்கள்தான் அங்கு வென்றார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், நாங்கள் யார் பெயரை உச்சரிக்க வேண்டும் என்று சீமான் தெரிவித்துள்ளதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதேபோல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கூறியிருப்பதாவது, அதிக பாவங்கள் செய்பவர்கள்தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும். நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரைத்தான் சொல்வார்கள், சொல்லவும் வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் அதேபோல காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியும் கூறியிருப்பதாவது, மனுஸ்மிருதியை நம்புபவர்கள் கண்டிப்பாக அம்பேத்கருடன் முரண்படுவதில் ஆச்சரியமில்லை என தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக அரசியல் தலைவர்களும் இதற்கு எதிர்வினை ஆற்றியுள்ளது தற்போது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போது மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அம்பேத்கர் பற்றி பேசி களத்தில் இறங்கியிருப்பது தவைக கட்சியின் விஜய் அவர்களை எதிர்த்து நேரடியாக சலசலப்பை ஏற்படுத்தும் வகையில் தற்போது அரசியல் களத்திற்கு நேரடியாக விஜயை இழுத்துள்ளார் என்றே சொல்லலாம் என்று தற்போது இந்திய அரசியலே சூடுபிடித்திருக்கிறது.